அவர் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. அவர் வந்த உடனே நான் உங்களை கூப்பிட சொல்றேன். இதோ வந்துட்டாரே. எந்திரிங்க, 2 பேரும் எந்திரிங்க. இனிமே நீங்க உட்கார வேண்டிய இடம் இது இல்ல, இது. மாமா, அட வந்து உட்காருங்க மாப்ள. இனிமே இது உங்க கம்பெனி, நீங்க தான் இந்த கம்பெனிக்கு எம்டி. வாங்க, எம்டி சேர்ல வந்து உட்காருங்க. உட்காருங்க. மேகி. அனிதா, என்ன சொல்றீங்க? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. மேகி, மாப்பிள்ள முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? இந்த சந்தோஷத்துக்காகவே நம்ம எது வேணாலும் பண்ணலாம். ஆமாங்க. அப்புறம் மாப்பிள்ள, பத்திரத்துல இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து படிச்சுட்டு 2 பேரும் சைன் பண்ணிருங்க. இந்தாங்க. அட என்ன மாமா, நீங்க எதுவும் தப்பாவா எழுதி கையெழுத்து வாங்கிட போறீங்க? படிச்சு பார்த்து கையெழுத்து போடுறதுக்கு? அப்படி இல்ல மாப்பிள்ள, அக்ரிமெண்ட்னு வர்றப்போ படிச்சு பார்த்துட்டு சைன் பண்றதான முறை. ஆட கொடுங்க மாமா. நீங்க படிச்சு பாத்தீங்களா? கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா இருக்கு மாப்பிள்ள. அப்புறம் என்ன? எல்லாம் கரெக்டா இருக்கு. அனிமா, நீங்க சைன் பண்ணிரு. எதுக்கும் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்றனே. அனிமா, நீ இப்படி கேக்குறது மாமாவை அவமானப்படுத்துற மாதிரி. ஐயோ மாப்பிள்ள, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. படிச்சு பாக்குறதுனா படிச்சு பார்க்கட்டுமே. அட சும்மா இருக்க மாமா. இந்த உலகத்துல பெத்த புள்ளைய ஏமாத்துற தகப்பன் கூட இருப்பான். ஆனா மருமகனை ஏமாத்துற தாய் மாமா இருக்கவே மாட்டான். தாயும் தாய் மாமனும் ஒண்ணு மாமா. உங்களை போய் சந்தேகப்படலாமா? அதுக்கு இல்ல மாப்பிள்ள. அனிமா, எதையும் யோசிக்காம இதுல கையெழுத்து போடு. ஆனா அனிதா ஏதோ தயங்குற மாதிரி தெரியுதே மாப்பிள்ள. அனிதா, நீ படிச்சு பார்த்துட்டே சைன் பண்ணலாம். அனிமா, இப்ப நீ என் தாய் மாமனை மட்டும் அவமானப்படுத்தல, இந்த மாமனையும் சேர்த்து அவமானப்படுத்துற. நீ படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடுவேன்னா நமக்கு இந்த பிசினஸே வேணாம். வா போலாம். ஐயோ இல்ல இல்ல, நான் சைன் பண்ணிடுறேன். ஓகேம்மா. அத்தை வாங்க, மாமா கூட சேர்ந்து நில்லுங்க. மாமா, இந்தாங்க அக்ரிமெண்ட். இந்தாங்க மாமா, 1 கோடி ரூபாய் பணம். சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கங்க. என்ன மாப்பிள்ள, தங்கத்தை போய் சந்தேகப்படலாமா? நீங்க படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டீங்க, நான் எண்ணி பார்க்காம வாங்குறேன். என்ன நல்ல மனசு. அப்புறம் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். இன்னையில இருந்து இந்த கம்பெனியோட எம்டி நீங்க தான். எம்டிமா? இனிமே இந்த கம்பெனிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா மாப்பிள்ள,
நமக்கு தான் ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கே. ஆமா. நாங்க அதை பாத்துக்கிறோம். ஓ, இந்த கம்பெனியை பாத்துக்கிறதுக்கு தான் சிங்கம் மாதிரி வீரசிங்கம் நீங்க இருக்கீங்களே. நீங்க இங்க இருந்து பாத்துக்கங்க, நாங்க வெளியே போய் ஃபீல்ட் ஒர்க் பண்றோம். ஆ, நீங்க வெயில் படாம ஏசில உட்கார்ந்து ஆபீஸுக்கு வர இன்வெஸ்டர் கிட்ட பேசி நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டா போதும். ஓகே மாமா. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஆமா. அப்புறம் மாப்ள, எங்களுக்கு வெளியில மீட்டிங் இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஆ, போயிட்டு வாங்க மாமா. மேகி, வாங்க. போலாமா? என்னங்க போன்? தேங்க் யூ தேங்க் யூ. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. ஐயோ, என்னங்க ஆ? நீங்க அவங்க 1 கோடி ரூபாய் கொடுத்ததும் அவங்க இனிமே இந்த கம்பெனிக்கு எம்டின்னு சொல்லி அவங்கள உங்க சேர்ல உட்கார வச்சுட்டு வந்துட்டீங்க. ஏய், ஏற்கனவே இந்த கம்பெனியை வச்சு நம்ம 15 கோடி ரூபாய் ஏமாத்திருக்கோம். இனிமே போனோன்னு வையே, நமக்கு தான் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். அதனால தான் இந்த கம்பெனிக்கு அவங்கள எம்டி ஆக்கிட்டேன். இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வையே, அவங்க தான் மாட்டுவாங்க. அது எப்படிங்க அவங்க மாட்டுவாங்க? அவங்க இப்பதானே இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காங்க. ஏய், அது உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். இந்த கம்பெனியை ஆரம்பிச்சதே அவங்க தான். நாம வெறும் இன்வெஸ்டர் மட்டும்தான். என்னங்க சொல்றீங்க? இந்த அக்ரிமெண்ட்ல நான் அப்படித்தானே எழுதியிருக்கேன். அதையும் இந்த லூசுங்க படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுருச்சுங்க. நாம விரிச்ச வலையில இவங்க 2 பேர் மட்டும் சிக்கல, அவங்க குடும்பமே சிக்கியிருக்கு. புரியலங்க. கூடி சீக்கிரம் புரியும், வா. பிரபு இந்தாடா. நல்லா இருக்கா? மம்மி, சூப் நல்லா இருக்கு. தேங்க்ஸ் டா. ம். மாமா, வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? யார தேடுற? இல்ல, எங்க வீரசிங்க அண்ணனையும் அனிதா அண்ணியும் காணோம்? ஏன் வந்த உடனே அவங்கள விசாரிக்கிற? அவங்க உன்னை ஏதாவது சொல்லி உன்னை வம்ப கிழித்தாதான் உனக்கு நிம்மதியா இருக்குமா? இல்லத்த, இன்னைக்கு சர்வீஸ் சென்டருக்கு போகும்போது நான் உங்களை பார்த்தேன். அவங்க 2 பேரும் பிஸியா போயின்னு இருந்தாங்க. ஓ, அதான் இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு கேக்குறேன். இனிமே அவங்க 2 பேரும் பிஸியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எப்போல இருந்து சொல்லவே இல்ல? உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், பட் மறந்துட்டேன். அவங்க கேட்ட பணத்தை கொடுக்கலனாலும் கொஞ்சமா ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சும்மாவே இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டுமே. அந்த பிசினஸ் சம்பந்தமா தான் வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அமுல் பேபி, பணம் கொடுக்கறதுக்கு முன்னால என்னாண்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல? சொல்லியிருந்தா நீங்க வேணான்னு சொல்லிருப்பீங்க, அதானே? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அமுல் பேபி. சொல்லியிருந்தா நானே அவங்க கூட இருந்து என்ன பிசினஸ் பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்கன்னு அவங்க கூடவே இருந்து பார்த்து அவங்களுக்கு செட் பண்ணி குடுத்துருப்பேன்ல. அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பா இருந்துருவோம்ல. இல்லங்க, நல்லதாவே இருந்தாலும் அவங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏன்னா அவங்க அதையும் தப்பா தான் எடுத்துப்பாங்க. அதனால எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணட்டும். லாஸ் ஆனாலும் பரவாயில்லங்க. என்ன பேபி இப்படி சொல்ற? அவன் சொல்றதும் கரெக்ட் தாண்டி.
இவன் அவங்களுக்கு பணம் கொடுக்கலனா உன் பொண்டாட்டிக்கு மட்டும் சர்வீஸ் சென்டர் வச்சு கொடுத்த எங்களுக்கு எதுவும் பண்ணலையேன்னு சொல்லி இவனை போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதனால இவனாச்சு இவங்க அக்காவாச்சுன்னு நீ கண்டுக்காம விட்டுரு. அதுதான் நானும் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு நம்மள டென்ஷன் பண்ணாம இருப்பாங்கல்ல, அது போதுங்க. ஏய், என்னடி நீயே ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்லத்த, வீரசிங்கம் அண்ணனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நீங்க தானே சொல்லிக்கிறீங்க. ஆமா, மாப்பிளைய மட்டும் நம்பி பிரபு பணம் கொடுத்திருந்தான்னா நானும் இப்படிதான் பயந்திருப்பேன். ஆனா அனிதா கெட்டிக்காரி, ஒரு கோண புத்திக்காரியா இருப்பாளே தவிர படிப்புல எல்லாம் நல்ல பிரில்லியண்டான பொண்ணுதான். அதனால நிச்சயமா அவ யோசிக்காமலாம் எதுவும் செய்ய மாட்டா. மாப்பிள்ளை ஏதாவது தப்பா போனா கூட அத அவ கரெக்ட் பண்ணிடுவா. அதனால நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, 2 நாள் அவங்க கூட இருந்துட்டு வரலாம் தோணுச்சு. என்னடா அம்மாக்கு? பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லக்கா, கொஞ்சம் ஃபீவரா இருக்குன்னு மீனா ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. பாவம் சின்ன பொண்ணு தானே, அது மட்டும் எப்படி தனியா பாத்துக்கும், அதான். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆ சரிக்கா, வரேன்க்கா, வரத்த. போயிட்டு வரேன் பெரியம்மா. வரேன் அண்ணி. போயிட்டு வாங்க. வாமா. ஏய், என்னடி கார் புதுசா இருக்கு, யாருது? நாங்க என்ன சர்வீஸ் சென்டரா வச்சிருக்கோம் பைக்ல போயிட்டு வரதுக்கு? நாங்க பண்ற பிசினஸே வேற. அதுக்கு கார்ல வந்துட்டு போனாதான் கெத்தே. அதனாலதான் இவங்க மாமா இப்போதைக்கு இந்த காரை கொடுத்திருக்காரு. இன்னும் 4 மாசத்துல இதை விட பெரிய காரே நாங்க வாங்கிடுவோம். போலாம் நீ, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதெல்லாம் பார்த்தாதான் எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு அத்தை. எனக்கே இப்ப கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. ஏன்னா மாப்பிள்ளை எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் முதல்ல காரு கீரு பந்தா காட்டுவாரு. அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லாம ஓட்டாண்டியே வந்து நிப்பாரு. இந்த வாட்டியாவது அந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கணும் கடவுளே. அனிமா, நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னதும் அந்த குப்பத்துக்காரி மூஞ்சியை பாத்தியாமா? அப்படியே சுருங்கி கருகி போச்சுமா. இத்தனை நாள் நம்மள தண்டச்சோறுன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தால, இன்னைக்கு நாம திடீர்னு பிசினஸ் ஆரம்பிச்சதும் அதை அவளால தாங்கிக்க முடியல. அதுதான் இதுதான் ஆரம்பம். இன்னும் போக போக பாரு, நமக்கு பண மழையே கொட்ட போகுது. பணமழையாமா? ஆமா, பண மழைதான்.
ஏன் அவள் பேபி ம் அண்ணியார் உன்னாண்ட எவ்வளவு பணம் கேட்டாங்க? நீ அவங்களுக்கு எவ்வளவு பணம் குத்தா? ஏங்க நான் தான் உங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னல, விடுங்களேன். இல்ல அவள் பேபி, எனக்கு இந்த விஷயத்துல ஒரு பெரிய சந்தேகம் வருது. நீ தயவுசெய்து சொல்ல, அவங்க எவ்வளவு பணம் கேட்டாங்க, நீ எவ்வளவு குத்தா? அவங்க என்கிட்ட 1 கோடி ரூபா கேட்டாங்க. என்னால அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் தர முடியாது சொல்லிட்டு 20 லட்சம் ரூபா தான் கொடுத்தேன். நீ 20 லட்சம் குத்ததும் அவங்க வேற ஏதோ சொல்ல? நான் தான் உங்களை பேசவே விடலையே. என்னால இவ்வளவுதான் தர முடியும் சொல்லி கொடுத்துட்டேன். ஆமா, இப்ப எதுக்குங்க இதெல்லாம் கேக்குறீங்க? இரு வரேன். ஏங்க என்னங்க ஆச்சு? இல்ல அமல் பேபி, நேத்து நைட்டு நம்ம ரூம்குள்ள யாரோ வந்துட்டு போன மாதிரி எனக்கு தோணுது. நம்ம ரூம்க்கு யாருங்க வரப்போறா? அமல் பேபி, நம்ம ரூம்குள்ள விலை அதிகமான பொருள் ஏதாவது வச்சுக்கிறியா? உங்க நகை தாங்க இருக்கு, வேற எதுவும் காஸ்ட்லியான திங்ஸ்லாம் இல்லையே. ஆஹா, நல்லா யோசிச்சு பாரு. வேற என்ன, நம்ம வீட்டு பத்திரம் தான் இருக்கும். வீட்டு பத்திரமா? வீட்டு பத்திரம்லாம் சரியா இருந்தான்னு கொஞ்சம் பாரு. எதுக்குங்க? பாரு அமல் பேபி ப்ளீஸ். ஏங்க வீட்டு பத்திரத்தை காணுங்க. நம்ம ரூம்குள்ள அனிதானியோட தோடு கந்தது. என்னமோ அவங்க மேலதான் சந்தேகமா இருக்குது.